வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனையில் விட்டல்தாஸ், அதாவது கிருஷ்ணருடைய லீலைகளை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஏன்னா கிருஷ்ணர் ஒவ்வொரு இடத்திலும் பக்தனுடைய வேண்டுகோளுக்கிணங்க, பக்தருடைய அன்புக்கிணங்க தன்னுடைய லீலைகளை செய்து கொடுத்திருக்கிறார். நாமதேவரும் ஞானேஸ்வரரும் முதல்ல இந்த விட்டல் பற்றி பாடல்கள் பாடிக்கொண்டு தெருவில் சென்று கொண்டிருக்கிறார்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் கிளம்பி போறாங்க. இப்படி போற போது மகராஜ், விட்டல் மகராஜ் அப்படின்றார். 4 பேர் கூட வராங்க. 4 பேர் 40 பேரா மாறுது. 40 4000 மாறுது. பாருங்க, அப்படி நாள் கணக்கில் செல்ல செல்ல லட்சக்கணக்கில் பக்தர்கள் நாமதேவரோடும் ஞானேஸ்வரரோடும் விட்டல் பஜனைகளை பாடிக்கொண்டு டெல்லி வீதிகளில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நவாபனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே இந்த கடவுள் இருக்கிறார் பாருங்க. தப்பு செய்கின்றவனுக்கும் தன்னுடைய அற்புதங்களை காண்பிப்பார், அவரை நம்புகின்றவனுக்கும் அற்புதங்களை காண்பிப்பார். நிறைய இடங்கள் இதை நான் பதிவு பண்ணுவேன். ஏன்னா பிரகலாதன் வேண்டிக்கிட்டே இருந்தான். பிரகலாதன் வேண்டிக் கொண்டே இருக்கிற பொழுது பிரகலாதனுக்கு மட்டும் காட்சி கொடுக்கவில்லை. யார் அந்த இடத்தில் தூணில் கடவுள் இல்லை என்று சொன்னாரோ அவருக்கும் காட்சி கொடுத்தார். தான் கடவுள். ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவரையும் உங்களுடைய எதிரிகளையும் அவர் ஆட்கொண்டு விடுவார். நாமதேவர் பஜனை செய்து கொண்டு வருகிறார். இந்த நவாப்புக்கு பிடிக்கல. எப்படியாவது இந்த கூட்டத்தை, ஏன்னா 1,00,000 பேருக்கு மேல நடந்து வராங்க அவர் கூட. நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, விட்டல் மகாராஜனுடைய விட்டலுடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது உங்களை மறந்து நீங்கள் ஆட ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன்னா அந்த விட்டல் மகாராஜனுடைய ஒரு மாபெரும் ஒரு கருணை. உடனே ஒருவரை அனுப்பி, ஒரு பசு மாடு, அந்த மாட்டோடு அவர் அனுப்பி நாமதேவரை சந்திக்க வைக்கிறாங்க. நாமதேவர்கிட்ட போய் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பசுமாட்டை இப்பொழுது நான் வெட்டப் போகிறேன். பசுக்களுக்கெல்லாம் காவலாளியாக இருக்கக்கூடிய உங்களுடைய கிருஷ்ணர் இதை காப்பாற்றுவாரா? நான் வெட்டிய பிறகு அந்த பசுமாட்டிற்கு உயிர் கொடுப்பாரா? அது உங்களால் முடியுமா? உடனே நாமதேவர் சொல்றாரு, கண்டிப்பா முடியும். எங்க மகாராஜ் பார்த்துப்பாரு. அதெல்லாம் நீ வெட்டு, 3 நாட்களிற்குள் அந்த பசுவுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்றாரு. அவனும் வெட்டிடுறான். வெட்டி தலை துண்டாகி விடுகிறது, பசுமாட்டினுடைய தலை. இதெல்லாம் நடந்த கதைகள். ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, விட்டல் மகாராஜ் வாழ்ந்த கதையெல்லாம் கொஞ்ச காலங்கள்ல வாழ்ந்தவர். ரொம்ப காலம்லாம், கிருஷ்ணருடைய காலம்லாம் ரொம்ப காலம்லாம் கிடையாது. இப்பவும் விட்டல் மகாராஜினுடைய அனுபவங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
பண்டரிபுரம் போனீங்களானா, ஏகாதேசி அன்னைக்கு பண்டரிபுரம் போனீங்கன்னா அங்க தெரியும் அவர்களுடைய கதைகள், அவருடைய புராணங்கள், அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள், கிருஷ்ணர் எவ்வளவு லீலைகளை அந்த இடத்திலே நிகழ்த்தி இருக்கிறார் என்று. அந்த பசுமாட்டினுடைய தலை வெட்டப்படுகிறது. வெட்டியவுடனே இந்த நாமதேவரும் ஞானதேவரும் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விட்டல் மகாராஜனுடைய பாடல்களை ஒன்று விடாமல் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார். உடன் இருக்கக்கூடிய அந்த 1,00,000 பக்தர்களும் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள். ஏன்னா அந்த பசுமாட்டுக்கு உயிர் வேண்டும் அப்படி. 3 நாட்களாக அன்ன ஆகாரம் இல்லாமல் நாமதேவர் பாடுகின்ற பொழுது அவர் மயக்கமாக கீழே விழுகிறார். மூஞ்சில தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. ஏன்பா அந்த பசுமாட்டுக்கு உயிர் வந்து என்ன ஆச்சுன்னு நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? என்ன ஆச்சுன்னு எந்திரிச்சு பார்க்குற, அந்த பசுமாடு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. விட்டலா, உன்னுடைய கருணை என்பது மாபெரும் கருணை, இதை என்றும் என்னால் மறக்க முடியாது. ஆனால் எதற்கு 3 நாட்கள் ஆகியது? 3 நாட்கள் தேவையா? வெட்டின உடனே உயிர் கொடுத்திருக்க கூடாதா? ஏன்னா கிருஷ்ணர் எப்பொழுதுமே பக்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, பக்தர்களுடைய அன்புக்கு இணங்க, அவர்களுக்கு காட்சி கொடுப்பதும் அருளாட்சி செய்வதும் அனுகிரகம் செய்வதும் பக்தர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க தான் செய்வார். 3 நாட்கள் காலதாமதமானதற்கு காரணம் நீதான் நாமதேவரே. 3 நாட்களில் உயிர் பெற்று எழுந்து விடும் அப்படின்னு நீதான் சொன்ன. 3 நாட்கள் வரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேன், எப்படி 3 நாட்கள் ஆகும் என்று. அதன் பிறகு உயிர் கொடுத்தேன். வெட்டியவுடன் உயிர் வந்துவிடும் என்று சொல்லியிருந்தால் அதையும் நான் செய்திருப்பேன். ஏனென்றால் உன்னுடைய அன்பு கட்டளையை மீறாமல் என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக உன்னுடைய அன்பு கட்டளத்தை மீற மாட்டேன். அந்த நாமதேவர் புகழ் இன்னும் பெருகியது. ஆக்சுவலா இதை வெட்டின உடனே எல்லாரும் ஓடிடுவாங்க, மாமிசம் ஓடிடுவாங்க. 3 நாளுக்குள்ள உயிர் வரலன்னா யார் இருப்பா கூட? பக்தர்கள்லாம் அப்படின்னு நினைச்சுதான் நவாப் செஞ்சார். ஆனால் அந்த விட்டல் மகாராஜனுடைய கிருஷ்ணருடைய லீலைகளில் உயிர் பெற்று 1,00,000 கோடியாக குவிந்து பக்தர்கள் நாமதேவரோடு நாம சங்கீர்த்தனம் செய்தார்கள். நாம சங்கீர்த்தனம் செய்வதனால் என்ன பலன்? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்வதினால் நம்முடைய சாபங்கள் நிவர்த்தி அடைந்து ராமநாமத்தில் திளைத்து, கிருஷ்ணநாமத்தில் திளைத்து நாம் வெற்றியோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு இறைவன் அருள்கிறான். எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.